நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கும். குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல. சாலையில வர கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல. வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல. இதனால அறியாமை இல்ல. நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இதை கேட்டா அறியாமை ஆகும்னா ஒரே காரணம், வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்துட்டு என்ன தப்புனாங்க இவ்வளவு வருஷமா? 2 டேர்ம் எம்எல்ஏ, போன டேர்ம்ல பைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க தொழிற்சாலை கொண்டு வரல, அது வரலன்னு நம்ம குற்றம் சொல்லல. நாம் முதல் காரியமா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளே நிறைவேற்ற முடியாத அவரு என்ன பார்த்து அறியாமைன்னு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கும். இதுக்கு பெரிய படித்த அறிவு அமெரிக்காலயோ லண்டன்லயோ போய் 25 வருஷம் படிச்சுட்டு வந்தா கேட்கணும் அவசியம் இல்ல. அறிவு இருக்கிற எந்த மனுஷனும் கேட்க முடியும். மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர், அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர்னு. அந்த என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்னு சொல்லணும்ல. யாரு உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு? அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல சத்துணவு திட்டம் வரும் பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது முடியாத காரியம், அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்போ முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷமா நீங்க அமைச்சரா இருந்துட்டு எந்த வித நல்ல விஷயத்தையும் பண்ணாம இருந்துட்டு இப்போ உட்காந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கேட்கும் போது என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டாட முடியல, அதுக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாருன்னா இது என்ன? இது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒவ்வொருத்தரையும் மக்கள் ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள் எல்லாம் அவ்வளவு ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க.